விடுதலை ராஜா, சீமானுடைய இந்த திடீர் சீற்றத்திற்கு என்ன காரணம்? இது ஒரு அரசியல் காரணமா இல்ல ஒரு சித்தாந்த மோதலாது? இது அரசியலா சித்தாந்தமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு, ஏன்னா அதில் அரசியல் இல்லை சித்தாந்தம் இல்லை, அதனால் அதுக்குள்ளே ரெண்டு டிஸ்கோஸ்குள்ளே போக வேண்டாம். பெரியார் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கருத்தை எடுத்து சொன்னார், அதுக்கு ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லையா அப்படிங்கிற வாதம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாட்டு உடைமையாக்குங்க நாங்கள் எடுத்து காட்டுறோங்கிறாங்க. நாட்டு உடைமையாக்கில் எங்கள்கிட்ட தகவல் இல்லை, எங்கள்கிட்ட நூல்லாம் இல்லை. ஆனால் நூலில் என்ன இருக்குங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும். கேட்டாங்கன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லுவோம், மக்கள் மன்றத்தில் சொல்ல மாட்டோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பெரியார் மொத்தம் 94 வருஷம் வாழ்ந்திருக்கிறாருங்க. அவர் 8,20,000 மைல்கள் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறார். 21,400 மணி நேரம் அவர் மொத்தமாக பேசியிருக்கிறார். அவருடைய உரையை நீங்கள் ரெக்கார்டில் போட்டு கேட்டிங்கன்னா 2 வருஷம் 5 மாதம் 11 நாட்கள் தொடர்ச்சியாக அவருடைய உரை ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த 2.5 ஆண்டுகள் ஓடக்கூடிய அவருடைய உரையிலிருந்து ஏதோ ஒரு 4 வரியை எடுத்து போட்டு பெரியார் தமிழகத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு, பெண்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படிலாம் பேசுறதுங்கிறது சுத்த அபத்தம். ஒரு தலைவரை எப்போ மதிப்பிடணும்னு சொன்னால் அவர் தோன்றிய இயக்கம் எந்த லட்சியத்தை நோக்கி பயணித்தது, அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு என்னென்ன நிலைப்பாடுகளை எடுத்தது, அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. பெரியார் பொறுத்தவரையும் காங்கிரஸில் வகுப்புரிமைக்கு போராடினார், அதை மறுத்தது, காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார். அப்புறம் நீதி கட்சியை ஆதரித்தார், நீதி கட்சி தலைவரானார். அப்புறம் அது அரசியலில் ஈடுபட வேண்டாம், அரசியல் தேர்தலில் போய் போட்டிட்டு நம்ம கொள்கையை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பண்பு மாற்றமாகி திராவிட கழகமாக மாற்றினார். திராவிட கழகமாக மாற்றி அதே கொள்கையை தான் பேசினார். அதுக்கப்புறம் இதே காங்கிரஸை எதிர்த்த பெரியார் ஆச்சாரிய ராஜாஜியுடைய அந்த பார்ப்பனிய காங்கிரஸை எதிர்த்தார். காமராஜர் வந்ததுக்கப்புறம் அவர் தன்னுடைய சமூக நீதி காமராஜர்னால அதே காங்கிரஸை எதிர்த்த பெரியார் காங்கிரஸை ஆதரித்தார். காங்கிரஸை ஆதரித்து காமராஜரை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை எதிர்த்த திமுக ராஜாஜியோட கூட்டணி சேர்ந்தப்ப அது பார்ப்பன ராஜாஜியோட சேர்ந்துருச்சேங்கிறதால திமுக எதிர்த்தார். அதே திமுக ஆட்சிக்கு சமூக நீதி ஆதரிச்சப்ப திமுகவை ஆதரித்தார். ஆக தன்னுடைய கொள்கை பார்வையின் அடிப்படையில் ஒரு கட்சியை ஆதரிப்பது எதிர்ப்பது, ஆதரித்தை எதிர்த்தார், எதிர்த்தை ஆதரித்தார், ஆதரித்தை எதிர்த்திருக்கார். இதெல்லாம் எப்படி எடுக்கப்படுகிறது சொன்னால் சரியான ஒரு கொள்கை பார்வையை நோக்கி ஒரு இயக்கத்தை முன்னெடுப்பது. அதுதான் இப்போ பெரியார் சொன்ன அடிப்படை லட்சியமான சாதி ஒழிப்பு, மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்ற வேண்டும். மானம் எப்படி மக்களை பறித்தது, வேத காலத்தையும் சமாதானத்தையும் காட்டி மானத்தை பறித்தது, அதை எதிர்த்தார். அப்போ அறிவை எப்படி பறிச்சது, இந்த மக்கள் அடிமையாக இருக்காங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லி பறிச்சது, அதுக்காக கல்வி உரிமைக்காக போராடினார். அப்போ மானமும் அறிவு உள்ள மக்களுக்காக தன்னுடைய இயக்கத்தை கட்டமைத்த தலைவர் மானத்தை மீட்பதற்காகவும் உரிமை மீட்பதற்குமான ஒரு போராட்ட களத்தில் தொடர்ச்சியாக பயணித்தார், இறக்கின்ற வரை பயணித்தார். தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு விடுதலையை பேசிய ஒரே தலைவர் பெரியார் தான். அவர் சுதந்திர போராட்ட காலத்திலேயே மொழி வழி மாகாணங்கள் பிரிக்கப்படாத காலத்திலேயே தனி தமிழ்நாட்டை நீங்கள் இந்தியாவிலிருந்து எங்களை சேர்க்காதீங்க அப்படின்னு கேட்டவர். இந்திய தேசிய வரைபடத்தை தமிழ்நாடு நீங்களாக தமிழ்நாடு விடுதலைக்காக கொளுத்திய தலைவர் பெரியார். அவருக்கு யார் ஆதரவு கொடுத்தாங்க தெரியுமா? நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆதித்தரார் இதே நாம் தமிழர் கட்சி ஆதித்தராரை சேர்ந்து கொளுத்துறாங்க. தன்னுடைய இறுதி பேச்சு அடங்குகின்ற வரை இந்த மக்களுக்கான விடுதலை தனித்தமிழ்நாடு தான் இருக்குன்னு சொன்ன பெரியார். அவரை போய் தமிழ் தேசத்துக்கு எதிரே தமிழ் தேச துரோகி அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்களுக்காக இவ்வளவு குரல் கொடுத்த பெரியார் தான் தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு பேசினதா சீமான் கூறுறாரு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அதான் நான் சொல்றேன். நீங்க இந்த உத்தரகாண்ட் நான் சொன்ன அவ்வளவு மணி நேர பேச்சுல ஒரு வரியை எடுத்துக்கிட்டு காட்டு மிராண்டி மொழி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அதான் என்டையர் பெரியாரா? அதுதான் ஒட்டுமொத்த பெரியாரா? அப்ப தமிழ் மொழி வளர்ச்சியை எதுக்கு காட்டு மிராண்டி சொல்லாத, எதுக்கு தமிழனுக்காக போராடுறாரு? எல்லா கூட்டத்தையும் நாங்க சொல்லிட்டோம். தமிழை ஒரு முடியாது என்றாலும் கூட அதுவும் சேர்ந்ததுதானே பெரியார். அதுவும் சேர்ந்ததுதான். அப்படி தமிழை வளர்ப்பதற்கு அறிவியல் மொழியாக ஆக்குவதற்கு தமிழை வளர்த்தெடுக்கணும். வெறும் புராணத்தையும் மத பிரச்சாரத்தையும் பேசுகிற மொழியாக இருந்து விட கூடாது. ஒரே ஒரு தலையங்கம் தான் பெரியார் எழுதினது தமிழ் காட்டு மிராண்டி மொழியின் ஒரே ஒரு தலையங்கம். அவர் எழுதின பல்லாயிரக்கணக்கான இதில் ஒரு தலையங்கம். அந்த ஒரு தலையங்கத்தை எடுத்து பேசுறாங்க. அந்த தலையங்கத்தினுடைய கீழே ஒரு குறிப்பு போட்டார் பெரியார். நான் இப்படி எழுதுவதால் தமிழ் பண்டிதர்கள், வித்வான்கள், புலவர்கள் என் மீது ஆத்திரப்படக்கூடும். அவர்கள் உண்மையிலேயே என் மீது ஆத்திரப்படுவார்களேயானால் அவர்கள் ஒன்றை செய்ய வேண்டும். நீங்கள் சமுதாய பார்வையோடு அறிவியல் பார்வையோடு இலக்கியங்களை நீங்கள் எழுதுங்கள். நீங்கள் எழுதிய நூல்களை நானே விலை போட்டு வாங்கி அச்சடித்து மக்களிடம் கொண்டு போய் பரப்புகிறேன்.
காட்டுமிராண்டி மொழி என்று நான் எழுதுவதற்கு காரணம் இதுதான் என்று அடிக்குறிப்பு போட்டு அதில் சொல்லியிருக்காரு. இப்போ இத்தனை ஆளுநர் பண்ணி கிடக்கிறது இந்த ஒரு வரையை எடுத்து போட்டு விளக்கம் சொல்லிட்டு சனின்னு சொன்னாரு. காட்டுமிராண்டி சொல்லி எத்தனை வருஷம் பேசிட்டு இருப்பீங்க? அதே பெரியார் தான் திருக்குறளுக்கு மனம் நடத்தினார். அதே படி தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை சொன்னார். அதே பெரியார் தான் கோயில்களில் வந்து தமிழ் மொழி இருக்குன்னு சொன்னாரு. அதே பெரியார் தான் திருமணங்கள்ல வந்து வடமொழியை ஒழித்தாரு. அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? மற்றவர்களுடைய எழுத்துக்காக அவருடைய எழுத்தை அங்கீகரித்து பதிப்பிடுறேன் என்று சொன்ன பெரியாருடைய படைப்புகளை ஏன் நாட்டுடைமையாக்கத்துல சிக்கல் இருக்கு? ஒரு சிக்கலும் கிடையாது. ஒரு பதிப்பாளர், ஒரு எழுத்தாளர் யாருக்கும் என்னுடைய நூல்களை வந்து வெளியிடுவதற்கு உரிமை உண்டு அப்படின்னு எழுதி வைக்காத வரையில் 25 ஆண்டு காலம் அதற்கு உரிமையானவர் இறந்து விட்டால் அது இயல்பாகவே நாட்டுடைமை ஆயிடுது. நாட்டுடைமையாக்க வேண்டிய அவசியமே இல்லை. சீமான் அதுதானே கேட்கிறார், நாட்டுடைமையாக்குங்க அப்படின்னு சொல்லி புரிதல். அதனால நாங்கள் பெரியார் திராவிட கழகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றமே பெரியார் நூல்களை எல்லாம் வெளியிடலாம் என்று நாட்டுடைமை ஆக்கி விட்டது. இப்போ எல்லாமே கையில் கிடைக்க நாட்டுடைமையாக தான் இருக்கு. அதனால இன்னும் புதுசாக நாட்டுடைமையாக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. விடுதலை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விடுதலை பத்திரிகையும் வரிசையாக இப்போ திராவிட கழகம் போட்டுட்டு இருக்காங்க. 6-7 வாரம் வந்துகிட்டே இருக்கு, வந்துட்டு தான் இருக்கு, வெளியில தான் இருக்கு. நீங்க எங்க போனாலும் இதுக்கான அக்சஸ்பிலிட்டி இருக்கு. அப்ப நாட்டுடைமை என்றால் ஏன் சீமான் அந்த கோரிக்கை நாட்டுடைமை ஆக்க முடியும் என்றாலும் ஆக்கப்படவில்லை அப்படிதானே பொருள்படுது. இப்ப பெரியார் நூல்கள்லாம் வந்து நாட்டுடைமையாக்கி பெரியார் கொள்கையெல்லாம் வந்து மக்கள்லாம் கொண்டு போய் சேர்த்து பெரியார் சிந்தனைகள்லாம் நாடு முழுவதும் பரவணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவலைப்படுறாரு சீமான். ரொம்ப கவலைப்படுறாருன்னு கேட்கிறேன். ஒரு விளக்கம் கிடைக்கட்டும் அப்படின்ற அவர் பேசி முடிச்சிட்டோம். இல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் கவலை அதுவா தானே இருக்கணும். எங்க கவலை இருக்க வேண்டாம். அவர் கவலை அதுவா தானே இருக்கணும். கவலை அதனால தான் நாங்க போராடி நாட்டோட எல்லாம் கொண்டு வந்து மக்கள்கிட்ட போட்டு தான் இருக்கோம். இல்ல விடுதலை ராஜேந்திரன் புத்தகம் பதிப்பிட்டு இருக்காரு. அவரு போய் அந்த கேள்வி கேட்கறது ரொம்ப இல்ல. அவரு புத்தகம் பதிப்பிச்சிருக்காரு. அந்த பொருளுக்கு என்ன அர்த்தம்னா பெரியாருடைய மொத்த எழுத்துக்களும் பொது வெளியில எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் இருக்கணும். இன்றைய தேதிக்கு இல்லன்னு நான் சொல்றேன். அது இருக்கிறது அதுக்கு தான் சொல்றேன். இல்ல அது இருக்குன்னு சொல்றேன். நீங்களே கொடுங்க, நான் பாத்துறேன். எல்லாம் யார் வேணாலும் இருக்குது. இல்ல ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். நாட்டுடைமையாக்குவது அப்படின்னா வேற எங்கேயோ நிதி திரட்டி அதை பதிப்பிடுறது கிடையாது. அரசு தான் அதற்கான நிதி செலவிட்டு பதிப்பிடுது. எனக்கு ரெண்டுமே எனக்கு புரியலன்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு ரெண்டுமே நான் என்ன சொல்றேன், இதோட மூலங்கள் இதோட உங்களுக்கு புரியல. அதனால தான் நான் சொல்றேன். இதோட பதிப்பு நாங்க நாட்டுடைமை ஆக்குன்னு சொல்றதுக்கான காரணமே எல்லாமே பொது வெளிய வருன்றதுக்காக தான் நான் சொல்றேன். இப்பவும் சொல்றேன். இல்ல பொது வெளியில வந்திருக்கு, பொது வெளியில வந்திருக்குன்றாரு. எல்லாமே புத்தகத்தை பதிப்பிட்டு எல்லாமே இல்லன்னு நான் சொல்றேன். சரி நீங்க பேசுங்க. நீங்க தொடருங்க. விடுதலையோட மொத்த பதிப்பு இல்லன்னு நான் சொல்றேன். சரி நீங்க தொடருங்க. விடுதலை சொல்றேன். நான் பேசுறேன். இப்ப நாட்டுடைமை வந்து எல்லாமே வந்திருக்கு. இப்ப விடுதலையினுடைய எல்லா பதிப்பும் வந்து அதை வந்து நாம் தமிழர் கட்சி விடுதலுடைய எல்லா பதிப்பையும் படித்து பெரியாருடைய கொள்கையை வந்து நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கு வரணும்னு அவங்க கேட்கல. அதில் தான் சந்த புந்தில் ரெண்டு பிடிச்சி பெரியாரை வந்து பழி சொல்கிறதுக்கு, பெரியாரை அவமானப்படுத்துறதுக்கு, ஏதாவது லென்ஸ் வச்சு தேடுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விஷயத்தில் தான் அவங்க நாட்டுடைமை பேசுகிறாங்க. ஒன்று. இன்னொன்று வந்து திமுக ஆட்சி மேலே ஒரு குற்றம் சாட்டணும் அப்படிங்கிற விஷயத்தில் அது ரெண்டுமே உள்நோக்கம் உள்ளது. அது பெரியாரியலுடைய பார்வையில் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. இதே தமிழ்நாடு அரசு தான் இன்றைக்கு வந்து 7 வெளிநாட்டு மொழிகளில் பெரியாருடைய நூல்கள்லாம் இன்னைக்கு பாடப்புத்தக நிறுவனமாக பரப்பி இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. நாட்டுடைமையை இல்லாத நீங்கள் சொல்லல, தமிழ்நாடு அரசு அதை செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் அவங்க இல்லைன்னு சொல்ல இருக்க முடியுமா? இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, உங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய இலட்சியம் என்ன? தமிழ் தேசியம் சொல்றீங்கல்ல, தமிழ் தேசியத்துக்கு யார் எதிரி? தமிழ் தேசியத்துக்கு யாருங்க எதிரி? இந்தியா அப்படிங்கிற கட்டமைப்பு தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரி. தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் போராடிங்கன்னா இந்தியாங்கிற பெரிய எல்லாருமே ஒரு தேசியம் பேசுகிறவங்க தன்னை யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அதை பேசுவாங்க. அப்போ சிங்கள எதிரின்னு சொல்லி பிரபாகரன் போராடினார். அப்போ தமிழ் தேசியத்துக்கு எதிரி இந்தியா, இந்திய தேசியம். ஆனால் நீங்கள் இந்தியா, இந்திய தேசியம் அப்படிங்கிற எதிரியை வந்து ஓரம் கட்டிவிட்டு நீங்கள் வந்து திராவிடம் தான் எதிரி, திராவிடம் தான் எதிரி இல்லாத ஒரு தந்திரியோட நிழல் சண்டை போட்டுக்கிட்டு இந்திய தேசியத்தை நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. இப்போ நடக்கிற போராட்டம் என்ன சொன்னா, இல்லை அவர் சித்தாந்தம் என்ற அளவில் தான் நிற்கிறார் அவர் சீமான். என்ன சித்தாந்தம்? என்ன சித்தாந்தம் சொல்லுங்க. என்ன சித்தாந்தம் சொல்லுங்க. தமிழ் தேசிய சித்தாந்தமா? தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு நீங்க தமிழ் தேசியத்தை நோக்கி நீங்க வந்து என்ன போராடுறீங்க அதை சொல்லுங்க. தமிழ் தேசியத்தை நான் கேட்கிறேன், நான் சொல்றேன் கேளுங்க. நீங்களே கேள்வி நீங்களே பதில் என்ன? அவர் முடிச்சிட்டார். அடுத்த சுற்றுக்கு நான் தானே பேசுறேன். இல்ல நீங்களே கேள்வி. இல்ல அடுத்த சுற்று அவர் முழுமையா முடிச்சிட்டார். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்க தமிழ் தேசியத்தை நோக்கி இலக்கு முதன்மை இலக்கு தானே, அதை நோக்கி தானே போராடுறீங்க. அப்ப தமிழ் தேசியம் போனா இந்தியாவை நீங்க எதுக்கணும், இந்திய அரசியல் சட்டமைப்பை எதுக்கணும், இந்திய கட்டமைப்புக்குள்ள நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லி நடக்கிறோம். நாங்க இந்தியாவை ஏத்துக்கிறோம், இந்திய அரசியல் சட்டத்தை ஏத்துக்கிறோம், அதுக்குள்ள தேர்தலில் நிற்போம். தேர்தல் என்ன, ஆளுநர்கிட்ட போய் ஆளுநர் அதிகாரத்தை ஏற்று அவருடைய உறுதிமொழியை ஏற்று முதலமைச்சரை வந்து உட்காந்துப்போம்.
முதலமைச்சர் வந்து உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து நாங்க அடிமைப்பட்ட ஒரு நாடா, இந்திய அரசு சட்டத்தை ஏத்துட்டு ஒரு நாடா இருந்துகிட்டு நாங்க வந்து தமிழ் தேசிய புரட்சியை சொல்லுவோம் அப்படிங்கிறது சரியான பார்வையா முதல்ல திராவிட பிரபாகரன் வந்து தேர்தலில் என்ன வந்து பேசினாரு? சீமான் என்ன பிரபாகரன் பேசுறது இல்ல, சீமான் என்ன சொல்றாருன்னா தமிழர்கள் திராவிடம் அப்படின்ற ஒரு பிம்பத்துல சிக்கி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கட்டத்துக்கு போவாதீங்க. பிரபாகரன் வந்து இதுதான் அண்ணாதுரை சொன்னாரு. பிரபாகரன் வந்து இல்ல, அவர் முடிச்சிட்டோம். இல்ல, சீமான் என்ன சொல்றாரு? தமிழர்கள் திராவிடம் அப்படின்ற ஒரு பிம்பத்துல சிக்கி இருக்காங்க, அதுல இருந்து முதல்ல மீட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பிம்பம் இருக்கு? இன்னைக்கு நானே சொல்றேன், இன்னைக்கு வந்து தமிழ் தேசம் பேசுற அவரு அவங்க பேசுற நாம் தமிழர் தமிழ் தேசம் பேசுறவங்க, ஆனா இன்னைக்கு திராவிடம் பேசுற தமிழ்நாடு அரசு தான் மாநில உரிமைகளுக்காக போராடுது. திராவிடம் பேசுற தமிழ் தேசம் தான் ஒன்றிய அரசினுடைய நிதி கொள்கை, ஒன்றிய அரசினுடைய கல்விக் கொள்கை, ஒன்றிய அரசினுடைய சமஸ்கிருத திணிப்பு, ஒன்றிய அரசினுடைய பண்பாட்டு திணிப்பு, ஒன்றிய அரசினுடைய ஆளுநர் அட்டகாசம், ஒன்றிய அரசினுடைய நிதி மறுப்பு, வெள்ள மறுப்பு, எல்லா நீட்டு திணிப்பு, இது எல்லாமே ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்தியாவிலேயே மாநில உரிமை போராட்டத்தை தத்துவார்த்த ரீதியாக நடக்கிற ஒரே ஆட்சி வந்து திமுக ஆட்சி. வேற எந்த ஸ்டேட்ல இதை வந்து இதுக்கு வந்து இவங்க எந்த அளவுக்கு துறை செஞ்சிருக்காங்க.